ஏதாவது ஒரு தவறு நடந்தா கூட அதை நினைச்சு நீங்க மிகவும் வருத்தப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு நபராக நீங்க எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில இருப்பீங்க. அந்த ஒரு எண்ணம் தாங்க உங்களுடைய நல்ல மனசின் ஒரு அடையாளமாக இருக்கும். ஆனா அந்த எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில பல சிக்கல்களுக்கும் காரணமாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு நல்ல மனசு அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும். ஆனா அந்த ஒரு நல்ல மனசை சில கெட்டவங்க உங்களுடைய நல்ல மனசை பயன்படுத்திட்டு போயிடுவாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியாமலே போயிடும். நீங்க எல்லாரும் வேணும், எல்லாரும் சமநிலையில இருக்கணும் அப்படின்னு நீங்க உங்களால முடிந்த அளவுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்க பண்ணி கொண்டு இருப்பீங்க. ஆனா அதெல்லாம் எத்தனை நாட்களுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியாது. உங்களுடைய எண்ணங்கள் தாங்க நல்ல எண்ணங்கள் உங்களிடம் இருக்கும். அதனால அந்த நல்ல எண்ணங்களுக்கு பல சிக்கலான விஷயங்கள்ல கூட நீங்க மாட்டிக்கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம நீங்க முழிச்சு கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்களை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்குங்க. ஒரு விஷயம் நடந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. உங்களுடைய குடும்பத்துல ஒரு பிரச்சனை. இல்ல அப்படின்னா, 2 பேருக்குள்ள ஏற்பட்ட ஒரு சண்டைய சரி பண்ணணும் அப்படின்னு நீங்க நடுவுல போய் நின்றிருந்திருப்பீங்க. இதுல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். உங்களுடைய குடும்ப சண்டையா இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளயோ, இல்லைன்னா இன்னும் இருவருக்குள்ளேயோ, அது ஆண்களோ, பெண்களோ யாருக்குள்ளாவது ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கும். ஆனா அவங்க சண்டை போடக்கூடாது. அந்த ஒரு சண்டைய போய் நம்ம நிறுத்தி காட்டணும். அவங்க அதனால ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நீங்க போயி, அந்த ஒரு சண்டைய நிறுத்தணும்னு போய் நின்றிருந்திருப்பீங்க. ஆனா யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு இருவரையும் நீங்க சமாதானப்படுத்த முயற்சியும் செய்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா நீங்க உங்கள பொறுத்தளவுக்கு எல்லாருமே சமநிலையா இருக்கணும். யாருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனசுல நீங்க எப்பொழுதுமே சரிசமமா இருப்பீங்க. அந்த மாரி இந்த ஒரு பிரச்சனை நடக்கும்போது அவங்க இருவரையும் விலக்கிட்டு உங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நீங்க சமநிலையா நின்னு தீர்ப்பும் கோரிக்கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா முடிவுல இருவருக்கும் நீங்க புரியாம போயிருந்திருப்பீங்க. ஒருத்தர் நீங்க அவங்க பக்கம் நின்னு இருந்ததாக நினைச்சு உங்க மீது சண்டை போட்டிருப்பாங்க. இன்னொருத்தர் நீங்க எங்கள புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நாள் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்த ஒரு நாள் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லாத்தையும் சரி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் தான் சில நேரங்கள்ல உங்கள காயப்படுத்தும் அப்படிங்கிறத உங்களுக்குள்ள உங்களையே புரிய வச்சிருக்கும். ஆனா நீங்க அவங்களுக்கு கூற போனது நன்மைகள தான் கூற போனீங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய 2 பேருமே ஒவ்வொரு மாரி உங்கள தவறா நினைச்சுக்கிட்டு, உங்கள தேவையில்லாத வார்த்தைகளால காயப்படுத்திட்டு உங்களுடைய வாழ்க்கைய விட்டு போயிருப்பாங்க. இந்த மாரி அனுபவங்கள் தாங்க உங்களுடைய நல்ல ஒரு எண்ணத்தால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் நிச்சயமா ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நடந்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து உங்களால வெளியவும் வர முடியாது. இந்த மாரி அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்குங்க. நீங்க அதிகமா யோசிப்பீங்க. அதிகமா யோசிப்பதால, நீங்க தவறவிட்ட 3 முக்கியமான வாய்ப்புகள் இருக்கும். அந்த வாய்ப்புகள் என்ன தெரியுமா? முதல் வாய்ப்பா இருப்பது ஒரு நல்ல ஒரு வேலையவோ, நல்ல ஒரு முன்னேற்றத்தையோ நீங்க தவற விட்டுருப்பீங்க. ஆனா அது உங்கள தேடி வந்திருக்கும். ஆனா அத நீங்க பார்க்கும் பொழுது, இதெல்லாம் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்த குடுக்குமா? அப்படின்னு அந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு தோன்றியிருக்கும். அதனால இது சரியா இருக்குமா? இன்னும் நல்ல ஒரு வேலை கிடைக்குமா? என்றுன்னு நீங்க அதிகமா யோசிச்சிருப்பீங்க. யோசிச்சு உங்க கையில இருந்து கூட அந்த ஒரு வேலையானது நிச்சயமா போயிருக்கும். ஆனா அந்த ஒரு வேலையை நீங்க கைப்பற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இப்போ நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போயிருக்கும். அது நீங்களும் உணரவும் ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். 2வது வாய்ப்பு என்ன தெரியுமா? ஒரு நல்ல ஒரு உறவு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கும். அந்த ஒரு நபர் உங்களை புரிஞ்சு கொள்ள முயற்சி செஞ்சிருப்பாங்க. புரிஞ்சு கொள்ள முயற்சி செஞ்சாலுமே நீங்க தயக்கத்தால அந்த ஒரு உறவை பிடித்து நிற்க முடியாமல் போயிருக்கும். நீங்க அந்த உறவின் மீது உங்களுடைய தயக்கத்தை நீங்க காட்டியிருப்பீங்க. அந்த தயக்கத்தால என்ன செய்யறது, ஏது செய்யறதுன்னு தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களை ஆளாக்கியிருக்கும். இந்த மாதிரி சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆனா அந்த ஒரு உறவை நீங்க பிடிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவையும் நல்ல ஒரு பாதையையும் நிச்சயமா அந்த ஒரு உறவு உங்களுக்கு காமிச்சிருக்கும். ஆனா அந்த ஒரு உறவும் உங்களுடைய வாழ்க்கையில இப்ப இல்லாம போயிருக்கும். 3வது வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில இருப்பது ஒரு முயற்சி இல்லைன்னா ஒரு கனவாக இருக்கும். அதை நீங்க அந்த ஒரு முயற்சியையோ ஒரு கனவையோ நீங்க ஆரம்பிக்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அது பின்னாடி பண்ணலாம் அப்படின்னு நீங்க தள்ளி போய்க்கொண்டே இருந்திருக்கும். ஆனா உங்களை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு செயல் இல்லைங்க. நீங்க எதையாவது பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா உடனே பண்ணிருங்க. இதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், பொறுமையா பண்ணிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தள்ளி போட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எதையுமே நீங்க எதையுமே நீங்க பண்ண மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறத மட்டும்தான் நீங்க இழந்து கொண்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு இப்போது தெரியாது. போக போக தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எனவே நான் கூறுவது ஒண்ணே ஒண்ணுதாங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே பண்ணுங்க. உடனே பண்ணா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பொறுமையா பண்ணலாம், பொறுமையா பண்ணலாம்னு போய்க்கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தான் போய்க்கொண்டே இருக்குங்க. நீங்க எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. ஆனா நீங்க உங்களையே இழந்த சம்பவங்கள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் 5 எண்ணிக்கையில இருக்கும். முதல் எண்ணிக்கை இருப்பது என்ன தெரியுமா? உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தையும் சரின்னு நீங்க ஒத்துக்கொள்வீங்க. அது எதற்காக? நீங்க உங்களுக்கு பிடிச்ச நபர்களுக்காக உங்களுடைய பிடிக்காத விஷயங்களையும் நீங்க சரின்னு ஒத்துக்கொள்வீங்க. இது அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுடைய மனசுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தால மற்றவங்களுக்காக நீங்க வாழ ஆரம்பிச்சிருப்பீங்க. இது முதல் விஷயமா இருக்கும். 2வது விஷயமா உங்களுடைய வாழ்க்கையில இருப்பது என்ன தெரியுமா?
உங்களுடைய நேரத்தை எல்லாத்துக்காகவும் நீங்க கொடுத்து, உங்களுக்கான ஒரு நேரத்த நீங்க இழந்திருப்பீங்க. அவங்களுடைய வேலைகளையும் சரி, அவங்களுடைய குடும்பத்துக்காகவும் எல்லாத்துக்கும் அவங்க பாடுபடுவாங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்களும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க முயற்சி செய்வீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா ஒண்ணு உங்களுக்கு பிற்காலத்துல தெரிய ஆரம்பிக்கும். நான் உங்களுக்காக போய் அந்த ஒரு இடத்துல இல்லாம போயிருந்தா, இப்போ என்னுடைய வாழ்க்கையே நிச்சயமா மாறியிருக்கும். அப்படின்னு உங்களையே நீங்க உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. இதனால உங்களுடைய நேரத்த நீங்க அவங்களுக்காக செலவு பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு ஆரம்பத்துல நல்லா இருக்கும். ஆனா பிற்காலத்துல உங்களுக்கு போக போக அது உங்களுக்கு கஷ்டத்த நிச்சயமா ஏற்படுத்துங்க. 3வது விஷயமா இருப்பது என்ன தெரியுமா? உங்களுடைய உண்மையான உணர்ச்சிகள மறைச்சு, வரைச்சு வச்சிருப்பீங்க. உங்களுடைய மனசுக்குள்ள 1000 உணர்ச்சிகள் இருக்கும். ஆனா, அது நீங்க வெளிய காட்டாம, அது உங்க உள்ளுக்குள்ளேயே நீங்க வச்சிருப்பீங்க. அவங்களும் அது உங்க மனசுக்குள்ள ஏதாவது இருந்தா சொல்லு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கெடுதல்களாக நிச்சயமா இருக்கும். 4வதா இருப்பது உங்களுடைய முடிவுகள மத்தவங்களுக்காக நீங்க மாத்தியிருப்பீங்க. ஆனா, இதுவரைக்கும் உங்களுடைய குடும்பத்துக்காகவோ, உங்களுக்கு பிடித்த உங்க குடும்பத்துக்காகவோ, உங்களுடைய மனைவிக்காகவோ, உங்களுடைய கணவனுக்காகவோ நீங்க எந்த விதமான முடிவுகளையும் நீங்க மாத்திருக்க மாட்டீங்க. ஆனா, இப்ப புதிதா வரக்கூடிய நபர்கள் மூலம் உங்களுடைய முடிவுகளையே நீங்க மாத்துவீங்க. அந்த அளவுக்கு அவங்க மீது நீங்க ஒரு பாசமாக இருப்பீங்க. 5வது இருப்பது என்ன தெரியுமா? உங்களுக்கான பாதையை விட்டுட்டு மத்தவங்களுடைய எதிர்பார்ப்புக்காக நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. ஆனா, அந்த ஒரு செயல்ல உங்களுக்கு விருப்பமே இருக்காது. இருந்தாலும் அவங்களுக்காக நீங்க வாழுவீங்க. இதுவும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைய நிச்சயமா கொடுக்கும். இந்த 5 சம்பவங்கள் தாங்க உங்களுக்கு ஒரு நாள நீங்க உணர்ந்திருப்பீங்க. நான் என்ன மறந்து வாழ்றேன் அப்படிங்கிறத உங்களுக்குள்ள நீங்களே உணர ஆரம்பிச்சிருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்குங்க. ஆனா இனி வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எப்படி உங்களுடைய வாழ்க்கை மாறுது அப்படிங்கிறத மட்டும் நீங்க காத்திருந்து பாருங்க. நான் இதுவரைக்கும் கூறிய எல்லா விதமான செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம இனிமே நடக்க போவது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவானது உங்களை தேடி வரும். இதுவரைக்கும் தெளிவில்லாம எல்லா விதமான முடிவுகளையும் எடுத்திருப்பீங்க. ஆனா இனிமே ஒரு தெளிவு உங்களுக்கு நிச்சயமா பிறக்கும். அந்த தெளிவு உங்களுக்குள்ள பிறந்து நீங்க எதை செய்யணும், எதை விட்டுறணும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கும். நீங்க யோசிக்காம எடுக்கக்கூடிய சில முடிவுகள் கூட இனிமே சரியானதாக மாறிவிடும். அந்த முக்கியமான முடிவுகள் உங்களுடைய முன்னிலைப்படுத்தி உங்களை வாழ ஆரம்பிக்க வைக்கும். எனவே நீங்க முடிந்த அளவுக்கு உங்களை நம்பி வாழுங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உயரும். நீங்க இத்தனை நாட்கள் ஒரு பதிலுக்காக நீங்க காத்து கொண்டு இருந்திருப்பீங்க. நான் இந்த பாதையில போகணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் தெரியாம கூட நீங்க நிச்சயமா இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய பாதையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். அந்த ஒரு பதில் இந்த ஒரு நாள் திடீரென்று உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அது நீங்க நம்புற ஒரு வழியாகத்தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு தருணமா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். உங்க வாழ்க்கையில சின்ன மாற்றம் தான் நடக்கும். மற்றவங்களை விட என்னை நான் கேட்கணுங்கிற ஒரு முடிவை உங்களுக்கு எடுக்க வைக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை பெரிய அளவுக்கு நிச்சயமா கொண்டு போகும். பெரிய அளவுக்கு கொண்டு போய் உங்களுடைய வாழ்க்கையை அது மாற்றக்கூடியதா நிச்சயமாக இருக்குங்க. அந்த ஒரு நாளுக்கு பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களை நம்ப ஆரம்பிப்பீங்க. நம்பி அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு போகுங்க. எனக்கு நான் போதும் அப்படிங்கிற உணர்வை உங்களுக்குள்ள நிச்சயமா கொண்டு வரும். கொண்டு வந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்துங்க. நீங்க சில விஷயங்களையும் சில மனிதர்களையும் விட்டால் தான் முன்னேற முடியும் என்பதை இந்த ஒரு நேரத்துல நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. ஆனா அது உங்களுக்கு ஆரம்பத்துல புரியாது. போக போக தான் உங்களுக்கு புரியும். உங்களை மதிக்காத உறவுகளையும் சரி, உங்களுடைய குழப்பமான சூழ்நிலைகளையும் இவை எல்லாத்தையுமே நீங்க விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா தெளிவான ஒரு பாதைக்கு நிச்சயமா போக ஆரம்பிக்கும். நீங்க உங்களுடைய வேலையில தவறு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு உங்களை நீங்களே தடுத்துக்கிட்டே இருப்பீங்க. தவறுகள் நடந்தாதான் அந்த ஒரு தவறுகள் மீண்டும் நடக்காம உங்களால திருத்த முடியும். தவறுகள்லாம் என்னன்னே தெரியாம உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா பிற்காலத்துல சின்ன தவறுகள் ஏற்பட்டா கூட அதை நினைச்சு நீங்க மிகவும் வருத்தத்துக்கு உள்ளாக்கப்படுவீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு தவறுகளை பண்ணுங்க. ஆனா மீண்டும் அந்த ஒரு தவறை நீங்க பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தாலே போதுங்க, உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உயருங்க. ஆனா அந்த ஒரு நாள்ல உங்களுக்கு நிச்சயமா இது புரிய ஆரம்பிக்கும். தவறு செஞ்சா தான் நான் கத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள நிச்சயமா தோன்றும். அந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள எப்பொழுது தோன்றுதோ அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்காம பிரச்சனைகள் மட்டும்தான் கிடைச்சு கொண்டு இருந்திருக்கும். ஆனா இது உங்களுக்கு பொறுமையாகத்தான் புரியும். பொறுமையாக புரிஞ்சாலும் அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு மாற்றக்கூடிய ஒரு விஷயமா நிச்சயமாக இருக்குங்க. இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்க யோசிக்காம ஒரு விஷயத்தை தொடங்குவீங்க. அந்த ஒரு விஷயம் ஒரு வேலையா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம், ஒரு உறவா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது மெதுவான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். உடனடியாக பலன்களை கொடுக்காம மெதுவாக கொடுக்கும். மெதுவாக கொடுத்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொடுக்கக்கூடியதா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா குழப்பங்களுக்கும் இந்த ஒரு முடிவு எல்லா தீர்வாகவும் நிச்சயமா மாறும். எனவே இதை நீங்க முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றும். இனிமே நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதை நேராக இருக்கும்.
இதுவரைக்கும் நீங்க எடுத்த பாதைகள் நேராக இல்லாம இருந்திருக்கும். ஆனா இனிமே நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான பாதைகளும் நேரா இருக்கும். உங்களை நீங்களே நம்பி முன்னேற ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா ஒரு நல்ல நிலைமைக்கு போகும் அப்படிங்கிறத நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றமா நிச்சயமா இருக்கும். இன்னைக்கு கிடைக்க போறதை நோக்கி நீங்களே செல்லுங்க. அது உங்களுடைய மனநிலையை நிச்சயமா உயர்த்தும். உங்களையும் நிச்சயமா உயர்த்தி நல்ல ஒரு நிலைமைக்கும் போக வைக்கும். அதற்கு நீங்க உங்களை நம்பணும். உங்களை நம்பினா மட்டும்தான் அது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். உங்களை நம்பி இனிமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இறங்கி பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். மறக்காம இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் அதனையும் நீங்கள் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு செயலில் உங்களுக்கு விருப்பமே இருக்காது. இருந்தாலும் அவங்களுக்காக நீங்க வாழுவீங்க. இதுவும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நிச்சயமா கொடுக்கும். இந்த 5 சம்பவங்கள் தாங்க உங்களுக்கு ஒரு நாளை நீங்க உணர்ந்திருப்பீங்க. நான் என்ன மறந்து வாழ்றேன் அப்படிங்கிறத உங்களுக்குள்ள நீங்களே உணர ஆரம்பிச்சிருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கோங்க. ஆனா இனி வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எப்படி உங்களுடைய வாழ்க்கை மாறுது அப்படிங்கிறத மட்டும் நீங்க காத்திருந்து பாருங்க. நான் இது வரைக்கும் கூறிய எல்லா விதமான செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம இனிமே நடக்க போவது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவானது உங்களை தேடி வரும். இது வரைக்கும் தெளிவில்லாம எல்லா விதமான முடிவுகளையும் எடுத்திருப்பீங்க. ஆனா இனிமே ஒரு தெளிவு உங்களுக்கு நிச்சயமா பிறக்கும். அந்த தெளிவு உங்களுக்குள்ள பிறந்து நீங்க எதை செய்யணும், எதை விட்டுறணும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கும். நீங்க யோசிக்காம எடுக்கக்கூடிய சில முடிவுகள் கூட இனிமே சரியானதாக மாறிவிடும். அந்த முக்கியமான முடிவுகள் உங்களுடைய முன்னிலைப்படுத்தி உங்களை வாழ ஆரம்பிக்க வைக்கும். எனவே நீங்க முடிந்த அளவுக்கு உங்களை நம்பி வாழுங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உயரும். நீங்க இத்தனை நாட்கள் ஒரு பதிலுக்காக நீங்க காத்து கொண்டு இருந்திருப்பீங்க. நான் இந்த பாதையில போகணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் தெரியாம கூட நீங்க நிச்சயமா இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய பாதையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். அந்த ஒரு பதில் இந்த ஒரு நாள் திடீரென்று உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அது நீங்க நம்புற ஒரு வழியாகத்தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு தருணமா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். உங்க வாழ்க்கையில சின்ன மாற்றம் தான் நடக்கும். மற்றவங்களை விட என்னை நான் கேட்கணுங்கிற ஒரு முடிவை உங்களுக்கு எடுக்க வைக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை பெரிய அளவுக்கு நிச்சயமா கொண்டு போகும். பெரிய அளவுக்கு கொண்டு போய் உங்களுடைய வாழ்க்கையை அது மாற்றக்கூடியதா நிச்சயமாக இருக்குங்க. அந்த ஒரு நாளுக்கு பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களை நம்ப ஆரம்பிப்பீங்க. நம்பி அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு போகுங்க. எனக்கு நான் போதும் அப்படிங்கிற உணர்வை உங்களுக்குள்ள நிச்சயமா கொண்டு வரும். கொண்டு வந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்துங்க. நீங்க சில விஷயங்களையும் சில மனிதர்களையும் விட்டால்தான் முன்னேற முடியும் என்பதை இந்த ஒரு நேரத்துல நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. ஆனா அது உங்களுக்கு ஆரம்பத்துல புரியாது. போக போக தான் உங்களுக்கு புரியும். உங்களை மதிக்காத உறவுகளையும் சரி, உங்களுடைய குழப்பமான சூழ்நிலைகளையும் இவை எல்லாத்தையுமே நீங்க விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா தெளிவான ஒரு பாதைக்கு நிச்சயமா போக ஆரம்பிக்கும். நீங்க உங்களுடைய வேலையில தவறு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு உங்களை நீங்களே தடுத்துக்கிட்டே இருப்பீங்க. தவறுகள் நடந்தாதான் அந்த ஒரு தவறுகள் மீண்டும் நடக்காம உங்களால திருத்த முடியும். தவறுகள்லாம் என்னன்னே தெரியாம உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா பிற்காலத்துல சின்ன தவறுகள் ஏற்பட்டா கூட அதை நினைச்சு நீங்க மிகவும் வருத்தத்துக்கு உள்ளாக்கப்படுவீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு தவறுகளை பண்ணுங்க. ஆனா மீண்டும் அந்த ஒரு தவறை நீங்க பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தாலே போதுங்க, உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உயருங்க. ஆனா அந்த ஒரு நாள்ல உங்களுக்கு நிச்சயமா இது புரிய ஆரம்பிக்கும். தவறு செஞ்சா தான் நான் கத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள நிச்சயமா தோன்றும். அந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள எப்பொழுது தோன்றுதோ அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்காம பிரச்சனைகள் மட்டும்தான் கிடைச்சு கொண்டு இருந்திருக்கும். ஆனா இது உங்களுக்கு பொறுமையாகத்தான் புரியும். பொறுமையாக புரிஞ்சாலும் அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு மாற்றக்கூடிய ஒரு விஷயமா நிச்சயமாக இருக்குங்க. இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்க யோசிக்காம ஒரு விஷயத்தை தொடங்குவீங்க. அந்த ஒரு விஷயம் ஒரு வேலையா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம், ஒரு உறவா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது மெதுவான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். உடனடியாக பலன்களை கொடுக்காம மெதுவாக கொடுக்கும். மெதுவாக கொடுத்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொடுக்கக்கூடியதா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா குழப்பங்களுக்கும் இந்த ஒரு முடிவு எல்லா தீர்வாகவும் நிச்சயமா மாறும். எனவே இதை நீங்க முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றும். இனிமே நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதை நேராக இருக்கும். இதுவரைக்கும் நீங்க எடுத்த பாதைகள் நேராக இல்லாம இருந்திருக்கும். ஆனா இனிமே நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான பாதைகளும் நேரா இருக்கும். உங்களை நீங்களே நம்பி முன்னேற ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா ஒரு நல்ல நிலைமைக்கு போகும் அப்படிங்கிறத நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றமா நிச்சயமா இருக்கும். இன்னைக்கு கிடைக்க போறதை நோக்கி நீங்களே செல்லுங்க. அது உங்களுடைய மனநிலையை நிச்சயமா உயர்த்தும். உங்களையும் நிச்சயமா உயர்த்தி நல்ல ஒரு நிலைமை